இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம வந்து ஃபிசிக்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கீ ஆன்சரை பற்றி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் கேட்டிங்க, சார் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போடுங்க சார்னு சொல்லி கேட்டிங்க. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஆன்சர் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கீ ஆன்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து கோட் ஏ கோட் பி அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் மட்டும் சஃபில் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி 1 வேர்ட்ஸில் கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய 1 மார்க் கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கிடைக்காது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 1 வேர்டு எழுதும்போது அது ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஸ்டின் நம்பருக்கு ஒரு மார்ஜின், ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின், அதுக்கப்புறம் ஆன்சர் இல்லை சொல்லி நம்ம சொல்கிறது. அதே மாதிரி சைடு ஒர்க் பண்ணாமல் கீழே ஒரு கோடு போட்டு, சரியா? அதாவது சைடில் ஒரு கோடு போட்டு எப்போ ரஃப் ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அதை பண்ணாமல் கீழே ஒரு கோடு போட்டு 10 1 வேர்டு எழுதுறீங்களா, அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் நீட்டாக கிளியராக இருக்கும். அதை பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸில் எந்த மாதிரி பிரித்து நமக்கு வந்து ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இல்லை மேக்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து எழுதி ஃபுல்லாக ரைட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அங்கே போய் ஸ்டெப் மார்க்லாம் நமக்கு என்னன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. எப்போ வந்து ஸ்டெப் மார்க்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சம்மில் நீங்கள் மிஸ்டேக் விடுறீங்க, சரியா? தவறுதலாக நீங்கள் ஒரு சம் எழுதிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டெப் மார்க்கை பார்ப்பாங்க. சரியா? மற்றபடி ஆன்சர்ஸ் கரெக்டு, மற்றபடி எல்லாமே கரெக்டு அப்படின்னா அங்கே போய் ஸ்டெப் மார்க்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? ஆன்சர் கரெக்ட் அப்படின்னாவே அந்த இடத்துல ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. சரியா? சார் ஆன்சர் மட்டும் எழுதியிருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா? அதனால் அதை பார்த்துங்க. அதனால் ஸ்டெப் மார்க் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரூவ் தட் அப்படிங்கிற சம் கொடுத்தாங்க அப்படின்னா எல்ஹெச்எஸ் அப்புறம் ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதனால் ப்ரூவ் தட் சம், அதாவது ஏதோ ஒரு இடத்துல என்னால் சம் வந்து 2 சம்மே என்னால் எழுதவே முடியல சார், 2 சம்மே ஆனால் நான் அட்டன் பண்ணுற சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரூவ் தட் சம் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எழுதுங்க. அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணாச்சு பார்த்தா உங்களுக்கு மார்க் வந்து கிடச்சிடும். சரியா? சும்மா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எழுதுனீங்க அப்படின்னாவே அதுக்கே ஒரு மார்க் கிடச்சிடும். சரியா? எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு அதை மட்டும் எழுதினாவது மார்க் வந்து கிடைக்கும்ல, அதுக்காக சொல்ல வரேன். சரியா? அதனால் அது தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி எல்லா சம்முக்குமே நம்ம ஆன்சரை எடுத்து எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு 27th கொஸ்டின் வந்து பாருங்களேன். இது வந்து அதாவது 2/2 மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனர், அதாவது நான் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துட்டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி, அதாவது அணியின் தரம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதணும். ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி 30th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பிளானராக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். அது வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு வந்து 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது இங்கேயும் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். சரியா? அந்த மாதிரி நிறைய ஸ்டெப் மார்க் வந்து நமக்கே தெரியாமல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ 34th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூ இஸ் அண்ட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி டிகிரி 3/2 அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கே தெரியும். சரி, 8th சாப்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த யூலர் ஃபார்முலா 3/2 இன்ட்டு யூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரூவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? 40th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஒரு தியரி கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தா கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது. தியரி கொஸ்டின் இருக்குது. அதை தெளிவாக பார்த்துங்க. அதாவது determinant of a is equal to -1 போட்டு அந்த ஃபார்முலா adjoint of a equal to a determinant of அதாவது பவர் n-1
இந்த ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்ணணும் -1/4 போட்டு 1 அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த சம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது, அது தெளிவாக பார்த்துங்க. இந்த இடத்துல பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க சரியா. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மார்க் கொஸ்டினை கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இந்த சம்மில் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் கேட்டாங்க சரியா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கிரிட்டிக்கலான சம் வந்து கேட்டுருவாங்க, அதனால் சென்டம் வந்து அதிகமாக மிஸ் ஆகும். சரி, இப்போ 5 மார்க்ஸ் வந்து பாருங்கள். 5 மார்க்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டெப் மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் சரியா. ஏன்னா 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5 மார்க்கை என்ன பண்ணுறாங்க, பிரித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்டெப் மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ 41ல் பி கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டேன் இன்வெர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு என்னாச்சு பார்த்தா சம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி 41ல் பி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா. இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க சரியா. 42ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தா செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 43ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க சரியா. டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி 43ல் ஏ கொஸ்டினுக்கும் டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். 43ல் பி கொஸ்டின் வந்து நமக்கு sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 44ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக 2 இல்லை 3 5 மார்க் நமக்கு வந்துடும், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 44ல் பி கொஸ்டின் வந்து நம்ம வந்து இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் நம்ம வச்சு பண்ணோம்ல, அந்த சம் வந்து அந்த மெத்தட் கேட்டிருக்காங்க. 45ல் ஏ கொஸ்டின் வந்து 10th சாப்டரில் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. 45ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க சரியா. கார்டீசியன் ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் வெக்டர் ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அந்த சம்ம. 46ல் ஏ கொஸ்டின் சரியா. இது வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 46ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அது வந்து கேட்டுங்க. 47ல் ஏ கொஸ்டின் வந்து போன தடவை கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க 5 மார்க் சரியா. அதனால தான் எம்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 47ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 4th சம் நம்ம சொன்னோம்ல, அந்த சம் சரியா. 1/x 1/y 1/zன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஆன்சர் வந்து 1,3,3 அந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, இன்னும் 50 நாளுக்குள்ளே நமக்கு எக்ஸாமுக்கு இல்லை. தயவுசெய்து நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.